தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் சென்னை தலைநகர் பகுதிகளில் 40.7 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானுச்சு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை நுங்கம்பாக்கத்தில் 40.7 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அதே போல தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவானுச்சு. கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம், உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து வந்ததை தற்போது கடலோர மாவட்டங்களையும் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இதன் காரணம் என்ன, மேலும் எத்தனை நாட்களுக்கு இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு ஏப்ரல் இறுதியிலேயே வருகை தந்துச்சு. நம்ம பார்க்கிறோம், இந்திய பெருங்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் அடர் மேக குவியல்கள் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அந்தமான் பகுதியில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தற்போது அடுத்த சில நாட்களில், அதாவது மே 25ஆம் தேதி வாக்கில் கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் சற்றே தணிந்து இருந்துச்சு. அதாவது உள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது கடலோர மாவட்டங்களில் 36 டிகிரி 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தான் வெப்பநிலை பதிவானுச்சு. ஆனால் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு சொல்லக்கூடிய தருணத்தில் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நமக்கு கடல் காற்றின் ஊடுருவல் என்பது அதிகமாக இருந்திருக்கும். அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு கிழக்கு காற்றின் ஊடுருவல் என்பது இருந்திருக்கும். ஆனால் தற்போது தென்மேற்கு பருவமழை வலுப்பெற தொடங்கியிருப்பதனால நமக்கு மேற்கு காற்றின் ஊடுருவல் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அப்போ இந்த மேற்கு காற்று, வடமேற்கு காற்று, இது போன்ற ஒரு காற்றின் சூழல் வரும்போது உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையையும் நமக்கு கடலோர மாவட்டங்கள் நோக்கி கொண்டு வரும். அதே போல் மறுபுறம் இந்த கடல் காற்று இருக்குல்ல, கடல் காற்று உள்நுழைவது தடை ஏற்படும். அப்போது நிலப்பகுதியிலிருந்து வெப்பமான காற்று கடல் பகுதி நோக்கி நகருது, கடலில் இருந்து ஈரப்பதமான காற்று நிலப்பகுதிக்கு வருவது தடை பெறுது. அப்ப இந்த காரணத்தினால தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல வெப்பநிலை அதிகரிக்க தொடங்குது. அதிலும் குறிப்பா நமக்கு வடகோடி மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல அதிகபட்ச பகல் நேர வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையின் புறநகர் பகுதியான சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூர், திருத்தணி போன்ற பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த நிலை அடுத்த 2 வாரங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பார்த்தோம்னா அடுத்த வரக்கூடிய 2 வாரங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது மேலும் மேற்கு காற்றின் ஊடுருவல் அதிகரிக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே 40 டிகிரி செல்சியஸை ஒட்டி தான் வெப்பநிலை பதிவாகும் அப்படிங்கிறத நமக்கு இந்த கணினி சார்ந்த தரவுகள் காண்பிக்குது. நிறைய என்சம்பிள்ஸ் சொல்லுவோம், நிறைய மெம்பர்ஸ் 40 டிகிரிக்கு மேலேயே ஒட்டி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மீன் வேல்யூஸும் பார்த்தோம்னா நமக்கு 40 டிகிரியை ஒட்டியே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இதில் காண்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழை அந்த சாதகமான சூழல் தொடங்கியிருக்கும் சூழலில் மேற்கு கடற்கரையோர மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து கிழக்கு கடற்கரையோர மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பார்க்குறோம், நாளை பிற்பகல் நேரத்தில் நமக்கு ஒட்டுமொத்த வடகோடி மாவட்டங்களையும் வெப்பநிலை அதிகரித்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சென்னை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருத்தணி, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை காண்பிக்குது. இது மட்டும் இல்லாது இது தொடர்ச்சியாகவே தினசரி இதே நிலை தொடரும் போது அடுத்தடுத்த நாட்களில் 40 டிகிரி என்பது 41 டிகிரிக்கு செல்லும். அதே போல நமக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இந்த வெப்பநிலை என்பது 40 டிகிரி 41 டிகிரியில் இருந்தாலும் உணரும் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும். எதன் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா, கடலோர மாவட்டங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது அந்த அசௌகரியம் அதிகமாக ஏற்படும். அதே போல இந்த கடல் காற்று தடை பெறும் போது கடல் காற்று உள்நுழையாமல் அந்த வறண்ட வெப்ப காற்று, அனல் காற்று வீசும்போது தொடர்ச்சியாக உணரும் வெப்பநிலை என்பது அதிகரிக்கும். அந்த 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருந்தாலும் உணரும் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலை இம்மாத இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவ போது மேற்கு மாவட்டங்களில் இருந்த அதிகபட்ச வெப்பநிலை கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகரப்போது. அடுத்த 2 வாரங்கள் கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதில் வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர்,
திருத்தணி மற்றும் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். அதே சமயத்தில் கோடை மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேற்கு காற்று படிப்படியாக வலுப்பெறும். அதே போல் தென்மேற்கு பருவமழை அடுத்த 4-5 தினங்களில் நமக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர பகுதிகளில் தொடங்குவதற்கான சூழல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பதிவாகும். குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம், பரவலான மழைப்பொழிவு பதிவானுச்சு. பல இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவானுச்சு. அது போன்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த சில வாரங்களில் இல்லை. ஆனால் நமக்கு ஆங்காங்கே இந்த பகலில் இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலையும் இந்த ஈரப்பதமான கடல் காற்று இரவு நேரத்தில் உள்ளே நுழையும் போது நமக்கு அந்த இடிமலை ஒரு சில இடங்களில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்பது தான் அடுத்த 2 வாரங்களுக்கான கருத்து. அதில் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய இம்மாத இறுதி வரையிலான காலகட்டத்தில் பகல் நேரத்தில் குறிப்பாக நண்பகல் ஒரு 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும். உணரும் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தருணத்தில் நமக்கு வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், குறிப்பாக இந்த கோடை விடுமுறை தினமாக இருக்கிறதுனால குழந்தைகள் இவங்கெல்லாம் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் நமக்கு தேவையான நீர்ச்சத்துடைய பொருட்களை நமக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு பார்த்தோம்னா இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு 25ஆம் தேதி வாக்கில் கேரளாவில் தொடங்கினாலும் கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் என்பது பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகர்ந்துடும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நகரும் போது பருவமழை துவக்கமே சற்று வலு குறைந்து தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாது நம்ம தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த எல்லினோ, சூப்பர் எல்லினோ உருவாக இருக்கு. அதன் தாக்கம் என்பது நமக்கு வரக்கூடிய மாதங்களிலே உணரக்கூடும்னு. இந்த சூப்பர் எல்லினோவின் தாக்கத்தினால ஜூன் மாதத்தில் பருவமழை குறையும் என்றும், அதே போல் ஜூன் ஜூலை மாதங்களில் இயல்புக்கு மாறான வெப்பநிலை தமிழகத்தில் பதிவாவதற்கான சூழல் இருக்கு. நீடித்த கோடை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 2 வாரங்களில் பதிவாகக்கூடிய வெப்பநிலை என்பது ஜூன் ஜூலை மாதங்கள்லையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த எல்லினோவின் தாக்கம் அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்க போது உலக அளவில் நமக்கு வெப்ப அலைகளையும் அதிகப்படியான வெப்பத்தையும் பதிவாக போகுது. குறிப்பாக 2027ஆம் ஆண்டு இதுவரை பதிவாகாத அளவிற்கு உலகின் சராசரி வெப்பநிலை 1.7 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவை எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம வீடுகளை சுற்றி அதிகப்படியான மரங்கள் வளர்க்கணும். அப்படி மரங்கள் வளர்க்கும் போது அங்கு இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலையை நீங்க குறைக்கலாம். அதாவது பதிவாகக்கூடிய வெப்பநிலை 38 டிகிரினா மரத்திற்கு அடியில் அது 35 டிகிரி 36 டிகிரியாக தான் இருக்கும். அதே போல நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருப்பதற்கும் இந்த மரங்கள் வளர்ப்பு என்பது நம்ம வீடுகளை சுற்றி வளர்க்கும் போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த ஆண்டு வரக்கூடிய எலினோவின் தாக்கத்தையும் நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். அடுத்தடுத்து வானிலை எப்படி இருக்கும், நமக்கு எலினோவின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பார்க்கலாம். நன்றி.